டேய் அஸ்வின் நான் கிளம்பி இருக்கும்போது அஸ்வின் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கடா. நான் ஒழிச்சு வந்து பார்த்தேன், யாருன்னே தெரியல. யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டாங்களா? யாரா கடத்துனது? யாரு கடத்துனாங்கன்னே தெரியல. முகமுடியெல்லாம் போட்டு கொஞ்சம் பயங்கரமா இருந்தான். டேய் தன்வந்த், என்னடாச்சு? நீ மட்டும் ஒரு அசந்து காணா? யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கடா. நான் ஒழிச்சு வந்து என்னடா சொல்ற? அதான்டா தெரியல, யாரு கடத்துனாங்கன்னே தெரியலடா. அக்கா அக்கா உங்க பையனை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போயிட்டாங்களா? யாருடா? அக்கா, நாங்கள் கிரிக்கெட் விளையாடுற இடத்துல அஸ்வந்தை கடத்தி போயிட்டாங்க. முகமுடியெல்லாம் போட்டிருந்தாங்க, யாருன்னு தெரியல. இப்போ எங்கடா கடத்திட்டு போயிட்டாங்க? ஐயோ தம்பியை காணுமே. டே அஸ்வந்த், எங்கடா போன? டே தம்பி, ஐயோ டே தம்பி தம்பி தம்பியை கண்டுபிடிச்சு கொடுங்களே தம்பி. டே யாருடா உங்களை கடத்திட்டு போடா தம்பி? ஏன் தன்வித், என்னாச்சு என் ஃப்ரெண்டு அஸ்வந்தை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கம்மா, எங்கே இருக்கானே தெரியல. ஐயோ தன்வித் கடத்திட்டாங்கன்னா நம்ம போய் அவங்க அம்மாவை பார்த்து பேசுகிறோம். ஏன் சாம் சோகமாக இருக்க? என்னாச்சு? அப்பா, அசந்த கடத்திட்டாங்கப்பா. எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க, அவங்க அம்மாலாம் அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னு போய் பாருங்கப்பா. என்னது, கடத்திட்டாங்களா? நான் போய் என்னன்னு பார்க்குறேன். ஐயா, பையனை கடத்திட்டு போயிட்டாங்க ஐயா. எப்படியும் எங்கள் பையனை கண்டுபிடிச்சி கொடுங்க ஐயா. கண்டுபிடிச்சிடலாமா? போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக உங்கள் பசங்களை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. ஐயா, எப்படியாவது எங்கள் பையனை பேரனை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க ஐயா. என்னடா, நான் எங்க இருக்கேன்? நீ யார்? நீ மம்மி, நான் வீட்டுக்கு வரேன். வீட்டில் போய் விட்டுரு உண்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ விட்டுரு.